ஊர்ல இருக்கிற குறை தீரணும்னா திருவிழா நேரத்துல உங்க குடும்பத்துல இருக்கிற சுமங்கலி பெண்கள் எல்லாரும் கண்டிப்பா விரதம் இருக்கணும். சாயங்காலம் விரதம் இருக்கிற சுமங்கலி கையால அம்பாளுக்கு கூழ் ஊத்தணும். அதை நீங்க தான் முதல்ல ஆரம்பிச்சு வைக்கணும். அப்பதான் ஊருக்கு நல்லது நடக்கும். கண்டிப்பா சாமி, நாங்க எல்லாரும் முறையா விரதம் இருந்து அம்மனுக்கு கூழ் ஊத்துறோம். ரொம்ப சந்தோஷமா. என்ன வான்மதி, ஒரு பிரசாதம் கூட ஒழுங்கா வாங்க மாட்டியா? விடுங்கக்கா, தெரியாம கை தவறி இருக்கும். ஏன் சாமி, இவ்வளவு பெரிய கோயில எத்தனை மணிக்கு திறப்பீங்க, எத்தனை மணிக்கு சாத்துவீங்க? ஏன் மாப்ள? ஒன்றும் இல்லை மாமா, இவ்வளோ சக்தி வாய்ந்த கோயில்ல பூஜையை மிஸ் பண்ணிடக்கூடாதுல்ல, அதான் எத்தனை மணிக்கு திறப்பீங்கன்னு கேட்டேன். என்ன மாமா, பக்தியெல்லாம் ஓவரா இருக்கு. விட்டா இங்கேயே சாமியாரா உட்காந்துருவீங்க போல. திருவிழா முடிகிற வரைக்கும் கோவில் திறந்தே தான் இருக்கும். திருவிழா முடிகிற வரைக்கும் கோவிலை பூட்டக்கூடாதுன்னு ஐதீகம். வெண்ணிலா, வருண் வெளியில போன் பேசிட்டு இருக்கான், போய் அவனுக்கு பிரசாதம் கொடு. போமா, போய் கொடு. பிரசாதம் எடுத்துக்கோங்க. பாரு, முதல்ல இப்படி எல்லாரும் முன்னாடி டிராமா பண்றதை நிறுத்து. இப்படி பண்ணி பண்ணி தான் என்ன இந்த நிலைமைக்கு தள்ளி இருக்கு. ஏய், இன்னும் எதுக்கு இப்படி நடிக்கிற? உன் கையால பிரசாதம் வாங்கிட்டா அந்த சாமி கூட என்ன மன்னிக்காது. இன்னொரு தடவை என் முன்னாடி வராத. வருண் ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறான்? இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? இங்க இவ்ளோ பேருக்கு முன்னாடி எதுவும் கேட்க வேண்டாம்.